சரி, ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு 100 நாள் விஜய் அண்ணா முடிச்சிருக்காரு, எல்லாம் ஒரு ஓ போடுவோமா? ஓகே. நம்ம அண்ணா வந்து நமக்கு அண்ணாலாம் பண்றது இல்ல, தங்கச்சி வந்து அண்ணன் மேல பாசமா இருக்கிறது வீட்ல தேட மாட்டேன்றோம், வெளியில தான் தேடுறோம். அப்போ இது எங்கேயோ ரியாலிட்டிக்கும் ரீலுக்கும் ஒரு பிரச்சனையா இருக்குல்ல? நான் என்ன கேட்குறேன்னா, அந்த ஒரு நாள் வந்து அந்த உறுதிமொழி எடுத்துட்டா, இந்த போதைப் பொருள வந்து நம்ப ஒழிக்க முடியுமா? ட்ரக்க பத்தி அவ்வளோ சீரியஸா பேசிட்டு இருக்கிற ஒரு கவர்மெண்ட் அமைச்சர் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வரும் பொழுது அவங்க ரியல்ல என்ன பண்ணாங்க? சரி, அப்ப அது போதைப் பொருள்லாம் உங்க ஆட்சி தானே இருந்தது, உங்க ஆட்சியில நீங்க என்ன போதைப் பொருள் வித்தீங்க? இப்ப போதைப் பொருள் யார் விற்கிறது யார் வாங்குறது என்ன போட்டி நடக்குதாங்க? அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன்றது தான் அங்க கதை. அவனும் திருடுவான், அப்ப நானும் திருடுவேன். அவன் கொலை பண்ணுவான், நானும் கொலை பண்ணுவான். நீ போய் அவனை நிறுத்த சொல்லுன்றது. இப்போ பொதுமக்களுக்கு என்ன கேள்வினா, யாருமே நிறுத்த மாட்டீங்களா? அப்போ விஜய் அவர்களால நிறைய பேர் அரசியல் பார்க்குறாங்க, இன்னைக்கு லைவ்லாம் பார்க்குறாங்க, அது வரவேற்கத்தக்கது. ஆனால் விஜய் அவர்கள் கிட்ட மாற்றம் வரணும்ல. அதிகமாக பார்க்குறாங்க, அதிகமாக நேசிக்கிறாங்கன்றதுனால யூ ஷுடன்ட் டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட். நீங்கள் தனிப்பட்ட முதலமைச்சராக, நீங்கள் தனிப்பட்ட முதல்ல நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போகிறது, ஃப்ரெண்டியை கூப்பிட்டு போகிறது, அங்கே போயிட்டு சல்யூட் அடிக்கிறது, இப்படி பண்ணுறது. ஏன்னா அவங்க மாமா வந்து சாதாரணமாக வராரு லுங்கி கட்டின்னு, ஆனால் விஜய் மாமா வரும்போதே சாங்கை போட்டு வைப்போடு வராரு. அப்போ என்ன ஆகுது, பிளாஸ்ட்டுன்னொடனே அவனுக்கு சித்தப்பா பற்றி தெரில, மாமா பற்றி தெரில. குழந்தை வளர்ந்தோடனே 18 வயசு ஆனவொடனே போடுறான் பார் விஜய் அண்ணாக்கு ஓட்டு. விஜய் சார் தோக்கக்கூடாது இதுக்கப்புறம். ஏன் தோக்கக்கூடாதுன்னா, விஜய் சார் தோத்தார்னா தமிழ்நாடு அரசியல் தோக்கும். என்னிடம் வந்து என்னோட நண்பர்கள் நிறைய பேர் வந்து இப்போ சரியாக பேசுறது கிடையாது, என்னோட சண்டை போடுறாங்க. நான் இப்போ கேட்பேன், என்னன்னா என்னோட நட்பை விட விஜய் அண்ணா மீது அந்த பாசம் அதிகமாக இருக்கு. அரசியல் கட்சி தொடங்கணும் போல இருக்குன்ற மாதிரி சொன்னீங்க. ரொம்ப கஷ்டமான வேலை இருக்கிறதுலே. ஏன்னா சொந்த வீட்டில் இருக்கிறவங்களே ஓட்டு போட மாட்டாங்க. அவைக்கு வணக்கம். விஜய் அவர்கள் தலைமையிலான தாவேக அரசு பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 100 நாட்கள் நிறைவடைஞ்சிடுச்சு. இப்ப ஜென்சி இளைஞர்கள் அதிகப்படியா விஜய் அவர்களுக்கு ஆதரவு அளித்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு பெரிய மாற்றம் வேணும் அப்படிங்கிற ஆர்வத்துல விஜய் அவர்களை சிஎம் ஆக்கி இருக்கோம் இல்லைங்களா? விஜய் அவர்களும் கண்டிப்பா ஒரு மாற்றத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு வாக்கு நமக்கு கொடுத்திருக்காரு. இப்ப இந்த 100 நாட்கள்ல உங்களால மாற்றத்தை உணர முடிந்ததா, இல்ல மாற்றத்தை நோக்கி இந்த அரசு போயிட்டு இருக்கா? இப்ப பெரும்பாலும் ஒரு விமர்சனம் என்ன வருது அப்படின்னாக்கா, இது வந்து ரீல்ஸ் அரசு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே இது ரீல்ஸ்ல இருக்கிற அளவுக்கு சாதிச்ச அரசா, இல்ல வெறும் ரீல்ஸ் போடுற ஒரு அரசா? ரீல்ஸ்ல வந்து சோசியல் மீடியால வந்த மெசேஜஸ் எதெல்லாம் உண்மை இருக்கு, எதெல்லாம் உண்மை இல்லை, இந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்தா நாம அதை ரியாலிட்டி செக் இன்னைக்கு பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்களோட நாம செய்யலாம். அதுக்கு தான் இங்க நீங்க எல்லாரும் வருகை தந்திருக்கீங்க. உங்களை வரவேற்கிறோம் சார். வணக்கம். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம், அன்பு வணக்கம். சார், இப்ப என்னோட கேள்வி உங்ககிட்ட இருந்து முதல்ல தொடங்குறேன். இந்த அரசு வந்ததுல இருந்து எல்லாரும் சொல்ற குற்றச்சாட்டு இது வந்து ரீல்ஸ் அரசு அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே அவங்க வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி போறாங்கன்னாக்கா அது இளைஞர்கள் கிட்ட கொண்டு போறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு மொழியில பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? நல்ல கேள்வி. அது மொழி அப்படின்றது வந்து ஏதோ ஒரு வகையில் கம்யூனிகேட் பண்ணணும். குறிப்பாக இளைஞர்கள் நிறைய பேர், உங்களை மாதிரி உங்கள் வயசில் இருக்கிறவங்க நிறைய பேர் விஜய் அண்ணாவை பிடிக்கும். சரி, ஃபஸ்ட்டு எல்லாம் ஒரு 100 நாள் விஜய் அண்ணா முடிச்சிருக்காரு, எல்லாம் ஒரு ஓ போடுவோமா? ஓகே. இப்போது எதுக்கு வந்து அதாவது எதுக்கு இந்த 100 நாளை வந்து கொண்டாடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த இந்த கொண்டாட்டத்துக்கு பின்னாடி மேடமோட கேள்விக்கு நான் வரேன். ஏன் அப்படின்னா, இது வந்து ஜனநாயக நாடு, ஓகேங்களா? ஜனநாயகனா படம் ஜனநாயகம்ல, உண்மையிலே ஜனநாயகம். ஜனநாயக நாட்டில் யார் வேணால் எந்த பதவிக்கு வேணால் வரலாம் அரசியல் சாசனப்படி. இங்கே உட்காந்துருக்கிற யார் வேணால் நாளைக்கு ஒரு முதலமைச்சராக வரலாம், யார் வேணால் அமைச்சராகலாம், என்ன வேணால். அப்போது அரசியலில் வந்துட்டு உங்களுக்கு அந்த தகுதி தேர்வு அந்த மாதிரி வந்து வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த நிறைய பிரச்சனைகள் இல்லை. அரசியலில் வந்து கஷ்டப்படணும், உழைக்கணும். உழைச்சிங்கன்னா நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுன்ற அந்த ஒரு எண்ணம் இருந்ததுன்னா யார் வேணால் எந்த உயரிய பதவிக்கு வரலாம் அப்படின்றது அந்த அரசியல் சாசனம். அது பிரகாரம் வந்து விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கார். விஜய் அவரே முதலமைச்சர் ஆகல, மக்கள் தான் ஆக்கியிருக்கிறாங்க. அப்போ மக்கள் ஓட்டு போட்டு, இப்போ மற்ற இடத்துலலாம் போர் நடக்குது,
ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நம்ம இந்திய திருநாட்டில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மக்கள் ஓட்டு போட்டு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பிடிச்சவங்க, அவர் நல்லவர் கெட்டவர், அவரால் செய்ய முடியுது செய்ய முடியல அப்படின்றதுலாம் அப்புறம். ஆனால் மக்கள் மூலயமா ஒரு ஜனநாயகத்தில் ஒருத்தர் தேர்வாகி ஒரு 100 நாள் முதலமைச்சராக இருந்திருக்கார் அப்படின்னும் போது முதற்கட்டமாக நம்மளோட அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ நிகழ்ச்சியோட முதல் கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது என்னன்னா, ஒரு சைடு வந்து எதிர்க்கட்சிகள் அவங்க தொடர்ந்து இல்லை பத்திரிகையாளர்கள் இவங்கெல்லாம் தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ரியலாக இல்லை ஆனால் ரீல்ஸ் நிறைய போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ எல்லார் வீட்லேயும் கரண்ட் இருக்கும் ரைட்டுங்களா? இப்போ உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் கரண்ட் பில் எப்படி இருக்குது? என்ன ஒரு கோரஸாக ஒரு பதில் கிடைக்குமா எனக்கு? ஓகே, 8000 இருந்தது. உங்களுக்கெல்லாம் எப்படி வந்தது? பயங்கரமாக ஏறி இருக்குது. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போ 200 யூனிட் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம அடிப்படையில் என்ன நினைப்போம்னா, 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னா நமக்கு வந்து கரண்ட் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு காமன் பர்செப்ஷனுக்கு நம்ம போவோம், புரிதலுக்கு. ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து 200 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்துமே கரண்ட் பில் கூடிருச்சு. அது ஏன் கூடிருச்சு அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து விளக்கங்கள் கொடுக்குறாங்க. நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுறீங்க சம்மர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்னன்னா இது ரியாலிட்டி செக்கு. ஆனால் வட இந்தியாவில் இப்போ என்ன செய்தினா 200 யூனிட் அவர் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு, அவங்க ஊரில் எல்லாரும் கரண்ட் பில் கம்மியாக கட்டுறாங்க, அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்ற மாதிரி போகுது. அப்போ அது வந்து ரீலு, இது வந்து ரியல். அப்போ இதுதான் இந்த மாதிரி வந்து இது எந்த அரசுக்கு வேணால் நடக்கும். இந்த அரசுக்குன்னு இல்லை, எந்த அரசுக்கு வேணால் நடக்கும். இப்போது ஒரு அரசு அப்படின்றது வந்து நம்ம ஓட்டு போட்டு கொண்டு வந்ததுனால அவங்கள கேள்வி கேட்கக்கூடாதுன்னு இல்லை, நம்ம தான் ஓட்டு போட்டு அவங்கள கொண்டு வரோம். இப்போ உங்கள் கிளாஸ்லேயே யாரோ ஒருத்தர் இப்போ லீடராக இருக்கீங்கன்னா அந்த லீடரை எதுக்கு எடுத்துகிட்டு வரீங்க? சர்வீஸ் பண்ணுறதுக்கு, அவங்களோட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு. அந்த இடத்துல இருந்து பார்க்கணும். அதனால தான் வந்து எது ரியலு எது ரீல்ஸ் அப்படின்றது பண்ணோம். இவங்க வந்து குறிப்பாக அந்த இளைஞர்கள் உங்களை போன்றவர்களை கவர்றதுக்காக அவங்க அந்த இன்ஸ்டா சோஷியலில் ரீல்ஸு வாட்ஸ்அப் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணதுனால அதை தொடர்ந்து அவங்க பண்ணுறாங்க. அதனால தான் அந்த விமர்சனம் வருது, இது ரியல் ஆட்சியா இல்லை ரீல்ஸ் ஆட்சியா அப்படின்னு. இது இன்னும் நாட்கள் போக போக தான் நம்ம அது ஒரு முடிவுக்கு வர முடியும். குட் மார்னிங் சார், என் பேர் ஷீரின் ஃபாத்திமா. ஃப்யூச்சரில் வந்து டிவிக்கே வந்து மேஜர் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக மாற சான்ஸ் இருக்கா? அஸ்ஸலாமு அலைக்கும். 100% ஆல்ரெடி அவங்க மேஜர் பார்ட்டி தான். ஃப்யூச்சரில் அவங்க நல்லது செய்வாங்களா கெட்டது செய்வாங்களான்றது வந்து கேள்வி. ஏன்னா ஒரு தமிழ்நாடு மாதிரி ஒரு முக்கியமான ஒரு மாநிலத்தில் நம்ம வந்து ஜிடிபியில் ஆல்மோஸ்ட் நம்பர் 2 நம்பர் 3ல இருக்கிற ஒரு பெரிய மாநிலம். அந்த மாநிலத்தில் ஒரு முதலமைச்சராக அந்த கட்சியால் ஒரு உட்காடுறாங்க, 100 எம்எல்ஏக்கு மேலே ஜெயிக்க முடியுது அப்படின்னாவே ஆல்ரெடி அவங்க வந்து பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக எமர்ஜ் ஆகிட்டாங்க. என்ன ஒன்று என் பார்வையில் வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பேனில் ஒரு அலார்மிங் க்ரோத். அதாவது ஒரு விஷயம் வந்து படிப்படியாக வர்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸா, இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இப்போ செகண்ட் இயர் தேர்ட் இயர் வந்திருப்பீங்க. உங்களை வந்து நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது உங்களை இந்த பொசிஷனில் எடுத்து வந்து உட்கார வச்சுருந்தா எப்படி இருக்கும்? கஷ்டப்படுவீங்க. அந்த மாதிரி டிவிகேவை பொறுத்தவரையிலும் பப்ளிக்கோட அண்டர்ஸ்டாண்டிங், போராட்டம், பிரச்சனை, அரசியல் அதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ஒரு மற்ற கட்சிகள் மேலே இருந்த ஒரு கோவம் இல்லை மற்ற கட்சிகள் மேலே இருந்த ஒரு அதிருப்தி, அதை வந்து இவங்க அறுவடை பண்ணி அவங்க வந்து ஷார்ட்ஸ் பீரியடில் வந்துட்டாங்க. ஸோ அதுதான் அந்த கட்சிக்கு ஒரு பிரச்சனையை தவிர்த்து ஆல்ரெடி தே ஆர் ஒரு பெரிய பார்ட்டி தான். சரி, இங்கே எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஷார்ட் ஸ்பேனில் அவங்க வந்திருந்தாலும் விஜய் அவர்கள் இதை நோக்கின பயணத்தை வந்து ரொம்ப முன்னாடியே தொடங்கிட்டாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? ஏன்னா ஒரு படங்களில் அவர் வந்து செதுக்கிய வசனங்கள், ஆடியோ லான்ச்சில் அவர் பேசினது, அவருடைய மக்கள் இயக்கம் செய்த பணிகள், உள்ளாட்சி தேர்தல்களில் நிறைய பேர் நின்று வெற்றி பெற்றது, அதெல்லாம் அரசியலுக்கு அடித்தளம் ரொம்ப நாளாகவே அவங்க போட்டுட்டு வந்தாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அதாவதுங்க இப்போ தமிழ்நாடு அப்புறமா ஆந்திரா இந்த 2 மாநிலத்தில் வந்து ஒரு பெக்யூலியரான ஒரு விஷயம் இருக்குது. அது பிரச்சனையாகவும் பார்க்கலாம், இல்லை அது ஒரு வரமாகவும் பார்க்கலாம். எப்படின்னா சினிமாவோட அரசியலை வந்து ஈடுபடுத்துறது. இப்போ என்ன ஆகிடுன்னா, இப்போது சினிமாவில் ஒரு சில காட்சிகள் இருக்கும். இப்போ அந்த காட்சிகளில் பார்த்திங்கன்னா ஒரு பெண் மாணவிக்கு இல்லை ஒரு பையனுக்கு இளைஞருக்கு ஒரு பிரச்சனைனா ஹீரோ போய் காப்பாற்றிடுவார். இதான் என்ன ஆகுதுன்னா, இவர் நல்லவர் எல்லா படத்துலையுமே அவர் ஹீரோவாக தான் நடிச்சிருப்பார். ஏன் வில்லனாக நடிக்கலாம்ல, காமெடியனாக நடிக்கலாம்ல, இல்லை குணச்சத்திர கேரக்டர் பண்ணிக்கலாம்ல? கிடையாது. அந்த ஹீரோவாக வந்து காட்டி என்ன ஆகிடும்னா சப்கான்ஷியஸ் மைண்டில் அவர் ஹீரோ அப்படின்றது பதிவாயிடும். ஸோ அது வந்து ஒரு அரசியலில் அது மூலதனம். ஸோ பாலிடிக்ஸ்க்கு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்டார் டம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்டாக இங்கே வைக்கிறது. இப்போ நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க, இல்லை வந்து எக்கனாமிக்ஸ் படிக்கிறீங்க, நீங்கள் போயிட்டு மெடிசன்லேயோ இல்லை வேறு ஒரு ஸ்ட்ரீம்லேயோ எடுத்துகிட்டு போய் இதை வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இந்த படிப்பை சிவில் சர்வீஸ் எழுதுறீங்கன்னா இது பேஸாக வரும். பட் வேற ஒரு தொழிலுக்கு நீங்கள் போகிறீங்க மாறுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் உதாரணத்துக்கு ஒரு லாயர் போய் ஒரு பேங்க்கில் போய் நான் லா படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வைக்க முடியாது. ஆனால்
சினிமாக்காரங்க அரசியலில் வந்து அவங்களோட அந்த இந்த படத்தில் நல்லவங்களாக நடிக்கிறது, விவசாய போராட்டத்துக்கு பிரச்சனை பண்ணுறது, நீட் தேர்வு எதிர்த்து போராட்டம் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து ஒரு 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 அரசியல்வாதியை எதிர்த்து அங்கே லோக்கலில் பிரச்சனை பண்ணி ஒரு இளைஞனாக துடிப்பாக காட்டுறது, கெட்ட காவல்துறை அதிகாரிகளை தூக்கி போட்டு மிதிக்கிறது, இப்படியெல்லாம் காட்சிகள்லாம் வரும், படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த காட்சிகள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே அரசியலை வந்து நீங்கள் ஃபிட் பண்ண முடியும். எது எம்ஜிஆருக்கு உதவிச்சு ஓரளவுக்கு, என்டிஆருக்கு உதவுச்சு, விஜயகாந்த் அவர்களுக்கு உதவுச்சு. அதே மாதிரி இப்போ விஜய் அவர்களுக்கும் அது உதவி இருக்குது. இப்போது பாலிடிக்ஸில் வந்து இன்னும் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணலை, சினிமாவில் சாதிச்சிருக்காங்க. பாலிடிக்ஸில் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்றதை வச்சு தான். இப்போ சினிமாவில் வந்து ஒரு 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 ரேப் சீன் வரும்போது பார்த்திங்கன்னா ஹீரோ வந்துடுவார். ஆனால் நிஜ வாழ்க்கையில் அது நடக்கிறதில்ல. ஒரு பையன் சூசைட் பண்ணிக்கிறான் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பைடர்மேன் மாதிரி சினிமாவில் வந்து காப்பாற்றிடுவாங்க. ஆனால் நிஜ வாழ்க்கையில் அப்படி காப்பாற்றுறதில்ல. நிஜ வாழ்க்கையில் என்ன ஆகுது, இந்த கல்லூரி நிர்வாகத்துக்கோ இல்லை வந்து தனியார் நிர்வாகத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது கவர்மெண்ட்டோட சிஸ்டம். ஏன் ஒரு குழந்தைக்கு ஒரு பிரச்சனையாகுது, இல்லை ஒரு மாணவன் ஏன் வந்து ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு விபரீத முடிவு எடுக்கிறான்றதுக்கு போகிறது கிடையாது. இதுதான் இங்கே ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. சார், இப்போ ரீலுக்கும் ரியலுக்கும் சவுத் இண்டியன்ஸ் எஸ்பெஷலி தமிழ்நாடு இங்கே இருக்கிற மக்களுக்கு வித்தியாசம் தெரியல அப்படின்ற கோணத்தில் நம்ம பார்க்க முடியுமா இதை? 100% பார்க்கலாம். சரி, உங்கள் எத்தனை பேருக்கு உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார்? மேபி ஒரு ஒரு கோரஸாக ஒரு ஆன்சர் என்ன இருக்காங்களா? விஜய், தனுஷ், அப்புறம் ஓகே. நான் வந்து எனக்கு கண்ணு பிரச்சனை இருக்குது, நான் கண்ணாடி செக் பண்ணியிருக்கேன். ஒரு சிலர் என்ன மாதிரியே என்னோடய சகோதரிகள் கண்ணாடி போட்டிருக்கீங்க. தயவு செய்து அதை வீட்டுக்கு போயிட்டு கழட்டி வச்சுட்டு அம்மா அப்பாவை பாரு. ஹீரோவை வீட்டில் வச்சுக்கிட்டு அந்த ஆன்சரே வரமாட்டேங்குதுல்ல நமக்கு. உண்மையிலே யார் ஹீரோன்றதே நம்ம மறந்துருக்குறோம் தானே. அதாவது நம்ம வளர வளர நல்லா சொக்கா போட, நம்ம நல்லா ஷூ போட, நம்ம நல்லா செருப்பு போட, அந்த மனிதர் வந்து அவருக்கு உண்டானதை குறைச்சிக்கிறாரு. அந்த அம்மா வந்து வீட்டில் வந்துட்டு என் பொண்ணு சாப்பிடும், என் பையன் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சமாக சாப்பிட்டு எடுத்து வைக்கிறாங்க. அதை நம்ம கடந்து போயிடும்ல. அப்போ நம்ம எங்கே எதை எங்கே தேடுறோன்றது இருக்கு இல்லையா, அடுத்த தலைமுறை. இதுதானே வந்து இந்த சினிமாவிலேருந்து வரவங்களுக்கு ஒரு ஒரு ஆயுதமாக போகுது. ஹீரோன்னு போது இப்போ என்ன கேட்டிங்கன்னா என்னை வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோ என்னோட அப்பான்னு நான் சொல்லுவேன். அது எனக்கும் உங்கள் வயசில் அந்த புரிதல் இல்லை, அது யாரோ ஒருத்தர் புரிய வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன ஹீரோ கேட்டிங்கன்னா நான் சலீம் அலி தாத்தா சொல்லுவேன், இந்த பறவைகள் மனிதன். அதுக்கப்புறம் முகமது அலி சொல்லுவேன், இஸ் அ சாம்பியன், இஸ் அ லெஜெண்ட். ஸோ அது மாதிரி ஸ்டார்ஸு ஹீரோஸை வந்து வி ஹேவ் டு சூஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அந்த ஹீரோ வர்ஷிப்புன்றது, சினிமாவில் வரவங்க ஹீரோ தான், நான் அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்லலை. நம்மளை என்டர்டெயின் பண்ணுறாங்க, நம்மளை சந்தோஷப்படுத்துகிறாங்க, ரைட்டு. ரியல் வாழ்க்கையில் நிறைய ஹீரோஸ் இருக்கிறாங்க, நம்ம அதை கடந்து போயிடுறோமோ அப்படின்றது தான் இருக்குது. அண்ணனை வந்து ஹீரோவாக பார்க்குறதோ, அது கூட அண்ணன் தங்கச்சி பாசம் கூட சினிமாக்காரங்க யாருன்னா படத்தில் காட்டினா தான் நமக்கு உணருது. நம்ம அண்ணா வந்து நமக்கு அண்ணாலாம் பண்ணுறது, இல்லை தங்கச்சி வந்து அண்ணன் மேலே பாசமாக இருக்கிறது வீட்டில் தேட மாட்டேன்றோம், வெளியில் தான் தேடுறோம். அப்போது இது எங்கேயோ ரியாலிட்டிக்கும் ரீலுக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்குல்ல. சினிமாவில் வந்து நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனல் மாதிரி ஒரு 10 யானையை காட்டினா நல்லா சந்தோஷமாக பார்க்குறோம். கோயிலில் ஒரு யானையை பார்த்தோன்னா அதுக்கு போயிட்டு நம்ம வந்து உண்டியில் காசு போடுற மாதிரி போடுறோம். அந்த அந்த வித்தியாசம் இருக்குது பாருங்கள், அந்த பார்க்குற விஷயங்கள். அது வந்து ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் அது மாறணும், அது ரிஃபைன் ஆகணும். என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போது போதைப் பொருள் வந்து அதிகமாக ஆயிடுச்சு இன்னைக்கு காலகட்டத்தில். அது அதிகமாக பாதிக்கப்பட்ட கம்யூனிட்டின்னு பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி தான். அவங்களுக்கு அதை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் வந்து அவங்க அதை பறிமுதல் பண்ணதா நியூஸ் வருது. ப்ளஸ் அவங்க வந்து மேரத்தான்ஸ்லாம் ஓடினாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த ஒரு நாள் வந்து அந்த உறுதிமொழி எடுத்துட்டா இந்த போதைப் பொருளை வந்து நம்ம ஒழிக்க முடியுமா? இன்னொன்று வந்து இந்த பசங்களை வந்து வெளில கொண்டு வரதுக்கு 2 வழி தான் இருக்குது. ஒன்று, அவங்க எஜுகேஷனில் நம்ம மோட்டிவேட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஸ்போர்ட்ஸில் அவங்கள வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணணும். இப்போ இந்த அரசு வந்து எப்படி இதை கையாள போகிறாங்க? ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா? ஏன்னா நம்ம அவங்க தானே அடுத்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷன். ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி, சமுதாய நோக்கத்தோட கேள்வி கேட்டிருக்கீங்க சகோதரி. அதாவதுங்க, இங்கே என்ன பிரச்சனைனா, யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதை ஒத்துக்கிறது மாட்டேன்றாங்க. இப்போ ஒரு வேளை அதிமுக ஆட்சிக்கு வந்து வச்சுக்கோங்களேன், எங்கள் ஆட்சியில் போதை இல்லைன்னுவாங்க. இப்போ திமுக வந்ததுன்னா எங்கள் ஆட்சியில் போதை இல்லைன்னு. இப்போ தாவேக்காவும் என்ன சொல்லுதுன்னா, 2 மாணவர்கள், அதாவது இப்போ நம்மலாம் உயிரோடு இருக்கிறோம், ஓகேங்களா. நம்மள மாதிரி ஒருத்தர் தான் வந்து அமுதன், நம்மள மாதிரி ஒருத்தர் தான் வந்து கோயம்புத்தூரில் செத்த அந்த இளைஞன். அப்போது தனுஷோ இறந்த அந்த 2 பேர், தனுஷோ அமுதனோ வந்து டீனேஜ், அவங்க வந்து எந்த தப்பும் பண்ணலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கேம்பஸில் தப்பு நடக்குது, இல்லை ஸ்கூல் ப்ரெமிசஸில் தப்பு நடக்கும்போது அதை வெளியில் சொல்லிடுறாங்க. ஆக்சுவலாக தே ஆர் ரியல் ஹீரோஸ் இன் அ வே. என்னன்னா, ஒரு சமுதாயத்தில் ஒரு விஷயம் தப்பு நடக்குதுன்னும் போது அதை சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வரணும் இல்லைங்களா. அது நிறைய பேருக்கு நம்மளால் பண்ண முடியாது. என்னென்னா ரியாலிட்டி செக்.
இது பண்ணலாமா வேணாமா, இதனால் நமக்கு எதனா பிரச்சனை வருமா என்ன அது. அப்படி இருக்கும்போது உண்மையை சொல்கிறாங்கன்னும் போது அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்போ என்ன சொல்லிடுறாங்கன்னா போலீஸில் வந்துட்டு இல்லை இது மாணவர்களுக்குள்ள சண்டை கோஷ்டி பூசல் அப்படின்ற மாதிரி அதை கொண்டு போகிறாங்க. அப்போது இந்த பிரச்சனையை ஃபஸ்ட்டு வந்து நம்ம அட்மிட் பண்ணிக்கணும். இப்போ அதை ஒழிக்கணும்னா நீங்கள் சொன்ன அந்த 2 விஷயந்தான். ஒன்று வந்து படிப்பு அவங்களுக்கு, 2வது ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸுக்கு வந்து எப்பேற்பட்ட டிப்ரெஷன் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு ஒரு இளைஞனை வந்து பாதுகாக்கிற சக்தி அந்த விளையாட்டுத்துறைக்கு உண்டு. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய நேரத்தில் படி 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 படின்னு சொல்லிட்டு மார்க்கு பின்னாடியே சுற்றி ஒரு விளையாடுறது கிடையாது, சிரிக்கிறது கிடையாது, பழகிறது கிடையாது, இப்படியே பண்ணிடுறது. டீச்சரும் படி படின்றாங்க, இந்த மேடமும் ஒரு டீச்சர் தான், அவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ அப்போ கணக்கு வாத்தியாரோட வேலை என்னென்னா பிடி வாத்தியார் கிளாஸை கடன் வாங்கிட்டு போயிடணும். அப்போ பிடி வாத்தியார் என்ன பண்ணுவார், ரோட்டில் தான் நிற்கணும். அப்புறம் என்ன பண்ணுறாங்க அரசாங்கம், பிடி வாத்தியாரே வேணாம் அப்படின்னு. அவங்க பார்த்தா முனையில் டீ கடையில் நின்றுக்கிட்டு இருப்பான் அந்த பையன், இல்லை வேறு எதனா காலேஜ் முன்னாடி போய் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போது இதுதான் இங்கே சிக்கல். அப்போது எது ஃபஸ்ட்டு முக்கியம், ஃபஸ்ட்டு முக்கியம் மாரல் சயின்ஸு, அதுக்கப்புறம் தான் அடுத்த சயின்ஸு. அப்போ போதையை ஃபஸ்ட்டு ஒத்துக்கிறது இல்லை. அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக. எதிர்கட்சியில் இருக்கும்போது முழ நீட்டுக்கு பேசுவாங்க, அவங்களே ஆளுங்கட்சி ஆகிட்டோன்னா அப்படி இல்லை, அந்த பையன் மேலே தான் தப்பு, அந்த பொண்ணு மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி அது மடைமாற்றம் பண்ணுறாங்க. இந்த மடைமாற்றத்தை பண்ணாமல் இந்த பிரச்சனையை ஃபஸ்ட்டு உள்வாங்கணும், உள்வாங்கிட்டு பண்ணணும். ஏன்னா அரசியல்வாதிகள் இங்கே இருக்கிறாங்க, சமுதாய மக்கள் இங்கே இருக்கிறாங்க. இந்த ட்ரக்ஸு மாஃபியா பெரிய யூனிட். அவங்களுக்கு தொடர்ந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சமுதாயத்துக்கிட்ட சப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். ஆனால் அவங்க வீட்டில் பிரச்சனை இல்லைல்ல, அவங்க குடும்பம் நாசமாகிறது இல்லைல்ல ஒரு சாராயத்தினாலேயோ போதையினாலேயோ. அதனால் அதை வந்து அவங்க வந்து தேவைப்படும் போது பேசுவாங்க, மற்ற நேரத்தில் அதை கடந்து போகிறாங்க. ஒரு சில ஊர்லலாம் வந்து ஸ்ட்ரிக்ட் லாஸ் இருக்குல்ல ட்ரக்ஸை வச்சு. ஏன் தமிழ்நாட்டு மாதிரி ஒரு ஸ்டேட்லையோ இல்லை இந்தியா மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆகலைன்னா, இந்தியா ஆர் தமிழ்நாடு இஸ் சீன் ஆஸ் அ ஒரு பொட்டென்ஷியல் ஹப் ஃபார் ட்ரக் பிஸ்னஸ். ட்ரக்ஸ் எத்தனை போய் இந்தியாவில் கொடுத்தா, ட்ரக்ஸ் எத்தனை போய் ஒரு தமிழ்நாட்டில் இல்லை ஒரு சிட்டியில் கொடுத்தா அதை விற்று காசாக்கிடலாம், இது இந்த பொருளை இங்கே விற்கலான்ற அந்த நம்பிக்கையை இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் இந்த ட்ரக்ஸ் விற்கிறவங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போனா 1 2 அங்கே ஒன்று இங்கே ஒன்று மாட்டிக்கிச்சுன்னா அப்போது கேஸை போடுறது. மற்றபடி இவ்வளோ ட்ரக்ஸு உள்ளே வருதுன்றது அது வந்து சமுதாயத்துக்கே வந்து அடுத்த தலைமுறைலாம் எங்கே போகணும்னு தெரியல. யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான், அவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது, அதை மருந்தை சாப்பிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். இல்லை ஒரு ஒரு அம்மையார் இருக்கிறாங்க, அவங்க வந்து மது பழக்கத்துக்கு அடிமையாயிடுறாங்க. அது அந்த அந்த 40 45 வருஷத்துக்கு மேலே அந்த உடம்பை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. வெள்ளைக்காரங்க சாப்பிட்டாங்க, இராணுவத்தில் வந்து மது சாப்பிட்டாங்கன்னா அவங்க வந்து அதை மருந்து மாதிரி சாப்பிட்டாங்க, அதை எப்படி கையாளணும்னு தெரியணும். நிறைய பேர் ரோட்லேயே படுத்து கிடக்குறாங்கன்னா மனித யார் நாய் யாருன்னு தெரியாமல் படுத்துட்டு இருக்காங்களா பிளாட்ஃபார்மில். அப்போ அரசு இதெல்லாம் பார்க்குறாங்கல்ல, கண் எதிரில் பார்க்குறோம்ல, அந்த மதுவால் இல்லை போதையால் ஜனங்க நாசனமாகிற. அதுக்கு வந்து ஒரு ஒரு குறைந்தபட்சம் ஒரு கோபமோ இல்லை ஒரு எண்ணோட்டமோ வர்றது கிடையாது. அதனால் இது வந்து விஜய் சாரை விட இது பெரிய பிரச்சனை. இது வந்து ஏதோ ஒரு முதலமைச்சரால் தீர்க்க முடியும் அப்படின்னு நம்ம வந்து அரசியல் ரீதியாக சொல்ல முடியாது. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இதுக்கு வந்து அரசியல்வாதிகள் முதலமைச்சர்லேருந்து எல்லா பொதுமக்கள் எல்லாரும் உட்காந்து இது ஃபஸ்ட்டு இதை ஒத்துக்கணும். நம்ம ஊரில் இது வந்துருச்சு, நம்ம சமுதாயத்தில் இது வந்துச்சு, தமிழ் சமுதாயம் அழிந்து கொண்டு இருக்குன்னு ஒத்துக்கிட்டு அங்கே இருந்து நம்ம குழந்தை குட்டிங்களை அடுத்த தலைமுறை இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் எல்லாமே வந்து யூ வில் பி லீடிங் யுவர் ஃபேமிலிஸ். நீங்கள் வந்து ஒரு 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 ஹஸ்பண்டாவோ இல்லை ஒரு ஒய்ஃபாவோ ஒரு பேரண்ட்டாவோ ஒரு மதராவோ ஒரு ஃபாதராவோ இருக்க போகிறீங்க. இது இப்போ சரியாகலைன்னா அடுத்த ஒரு 10 வருஷம் கழிச்சு இல்லை ஒரு 15 வருஷம் கழிச்சு உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். நம்ம வீட்டில் இருக்கிற பசங்க நாளைக்கு ஒரு 15 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி இருந்தால் நம்ம எப்படி பேனிக் ஆகும், நம்ம எப்படி அழுவோம், நம்ம எப்படி கஷ்டப்படுவோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு அரசியல்வாதி ஒவ்வொரு நீதிமன்றம் ஜட்ஜுங்களும் இதில் வருவாங்க. சும்மா இந்த அதாவது போதைப் பொருள் பண்ணுவான் இருப்பான், அப்புறம் பெயிலில் வருவான், அப்புறம் திருப்பியும் பண்ணுவான் படத்தில் காட்டுற மாதிரி, திருப்பியும் ஜெயிலுக்கு போவான், திருப்பியும் வெளில வருவான். என்னது இது, சொந்தக்கார வீடாக அது அடிக்கடி போயிட்டு வர்றதுக்கு. அப்போ அதில் வந்து அந்த 0 டாலரன்ஸ் டு ட்ரக்ஸ் என்பது அது ஒரு பேச்சில் தான் இருக்குது, அது இன்னும் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகலைன்றது தான் உண்மை. சரி, இந்த அரசாங்கம் போதைப்பொருள் ஒழிப்பில் ரொம்ப சீரியஸாக அக்கறை காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு மேரத்தான் நடத்தினாங்க, அதுக்கப்புறம் மாநில கல்லூரியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிலாம் நடந்தது. ஆனால் தாவேகாவோட அமைச்சர் ஒருவர் போட்ட வீடியோ வந்து பெரிய சர்ச்சையாச்சு. மனிதவளத்துறை அமைச்சர் திரு சரத் அவர்கள் அவர் என்ன உபயோகப்படுத்தினாரு அப்படிங்கிறது நமக்கு யாருக்கும் தெரியல. ஆனால் அவர் உபயோகப்படுத்தின அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது ஒரு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்களோ அந்த சாயல்ல இருந்தது. இதை எதிர்கட்சிகள் இருந்து எல்லாரும் வந்து ஆக்ஷன் எடுக்கணும்னு இப்போ சட்டசபை வரைக்கும் பேசும் பொழுது என்ன மாதிரியான மெசேஜை தாவேகா கொடுக்குறாங்க, இதுக்கு அவங்க கொடுத்த விளக்கம் வந்து சரியா இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா?
ஏன்னா இப்போ பொதுவாக அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டாவது எடுப்பாங்க இல்லையா சார், மெடிக்கல் டெஸ்ட்டாவது எடுத்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காவது ஒரு முன்னெடுப்பு இருந்ததா? ஏன்னா ட்ரக்கை பற்றி அவ்வளோ சீரியஸாக பேசிட்டு இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டு அமைச்சர் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வரும்பொழுது அவங்க ரியல்ல என்ன பண்ணாங்க? அதாவதுங்க, அமைச்சர் வந்து மாத்திரை வந்து ஜுரத்துக்கு கசக்குன மாதிரி சொன்னார். அந்த கருத்தை நம்ம அப்படியே ஏற்றுக்குறோம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வரும்போது, இந்த மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி 4 பேர் கேள்வி கேட்குற மாதிரி நடந்துக்கிறாங்கன்னும் போது பதவியை வந்து அங்கேருந்து பறிக்கிறது தான் ஒரு ஒரு அதாவது என்னென்னா, விஜய் அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்துட்டு உண்மை எது தப்பு எதுன்றதை தாண்டி இப்படி ஒரு விமர்சனம் வந்திருக்கு, இந்த விமர்சனத்தினால நான் வந்து இவரை பதவி விலக சொல்றதா இல்லை எதிர்க்கட்சிகள் சொல்றதான்றது ஒரு ரெஃபரண்டம் கூட நடத்திருக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே ஆன்லைன் கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க தாவேக்கால. இதே வந்து எடுத்துட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்கள்கிட்ட என்ன போகுது அப்படின்ற மாதிரி பார்த்து ஒரு ஆக்ஷன் எடுத்துருவோம். இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு 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 விசாரணையாச்சும் அவர் மேலே வந்து தொடுத்துருக்கணும். ஒரு டெஸ்ட் மாதிரினா எடுத்துரும். டெஸ்ட் ரிசல்ட் என்ன வருது அப்படின்னு. அப்போ என்னன்னா, எதுவாக இருந்தாலும் என்னோட அந்த புகழ் அந்த உச்சத்தை வச்சு விஜய் என்ன தப்பு பண்ண மாட்டார், விஜய் அவர்கள் ஆட்சி தூய ஆட்சி, இதை சொல்லிவிட்டு எதை வேணாலும் நம்ம கடந்து போகலாம். ஒரு குற்றச்சாட்டு, அது குற்றச்சாட்டு தான், அது உண்மையாக தெரியாது. குற்றச்சாட்டு எந்த குற்றச்சாட்டு வந்தாலும் நம்ம அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்து அதுலேருந்து போயிடலாம் அப்படின்றத அவர் நம்புகிறாரு. அவரை சார்ந்தவங்க, அவருக்கு ஆதரவிக்கிறவங்க வேற வழி கிடையாது. இப்போ சப்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ இதே வேற யாருன்னா, இப்போ இதே ஒரு இடத்துக்கு இதே திமுக யாருன்னா ஒருத்தர் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபுல்லாக முழ நீட்டுக்கு பேசியிருப்பாங்க. அது பெரிய சர்ச்சையாக இருக்கும். இல்லை அதிமுக இப்போ செல்லூர் ராஜு வெறும் தெர்மாக்கோல் தான் விட்டார் போயிட்டு ஆத்தோரத்தில். அந்த தெர்மாக்கோலை வச்சு அவரை வந்து தெர்மாக்கோல் சொல்லி ஊரு பூரா போய் அவரு என்னப்பா தெர்மாக்கோல் தானப்பா விட்டேன் நான், அது கலெக்டர் சொன்னாப்புல காற்றுல அடிச்சு போச்சுனாங்க. ஆனால் அந்த அளவுக்கு பண்ணாங்க. ஆனால் இங்கே வந்து ஒருத்தர் மாத்திரையை போட்டு கிரெடிட் கார்டை வச்சு நசுக்கிறாரு. 5 ரூபா நோட்டு வேறு, அதுக்கு பாதுகாப்பு. இதெல்லாம் 500 நோட்டு, சார் மன்னிக்கிறேன், 500 நோட்டு வச்சுட்டு பாதுகாப்பு காற்றுல அடிச்சிடக்கூடாதான் பவுட்ரு மறைக்கிறாரு. இதெல்லாம் கேட்டால் இப்போ என்ன சொல்கிறாரு சட்டமன்றத்தில், அவர் வந்து சரி அப்போ அது போதைப் பொருள்லாம் உங்கள் ஆட்சி தானே இருந்தது, உங்கள் ஆட்சியில் நீங்கள் என்ன போதைப் பொருள் விற்கிறீங்க, இப்போ போதைப் பொருள் யார் விற்கிறது யார் வாங்குறது என்ன போட்டி நடக்குதாங்க? அதாவதுங்க ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் ஒரு கல்லூரியில் வந்து நான் ஒரு பிரின்சிபலாக இருக்கிறேன். இப்போ என் மீது வந்து ஒரு பாலியல் சீண்டல் குற்றச்சாட்டு வருது அப்படின்னா நான் என்ன பண்ணேன், நான் ஒழுக்கமான ஆளாக இருந்தா என் மீது கம்ப்ளைண்ட் வந்துச்சு, நான் இந்த பிரின்சிபல் பதவியிலேருந்து நான் விலகிறேன், என் மீது இருக்கிற விசாரணை வந்து முடியட்டும், நான் நிரபராதின்னு வந்துட்டா நான் வந்து பிரின்சிபலாக தொடர்றேன், நான் குற்றவாளின்னு சொன்னால் நான் தண்டிப்பேன். ஆனால் இந்த பதவியில் நான் உட்கார்றதுனா விசாரணை தடைபடும் அப்படின்னா நான் வந்து கண்ணியமானு அர்த்தம். முந்தைய காலத்துலலாம் வந்துட்டு ரயில்வே துறை அமைச்சர் ரயில்வே ஆக்சிடென்ட் ஆனாலுமே பதவி விட்டு விலகியிருக்காங்க. யாரும் வந்து தண்டனை போட்டு அவர் தூக்கில் தொங்க வைக்க சொல்லலை. குறைந்தபட்ச தார்மீக அடிப்படை யாருமே எடுத்துக்க மாட்டேன்றீங்களே. போதை இருக்கான்னு கேட்டால் இல்லைன்றீங்க. ஆனால் போதைப் பொருள் இருக்குன்னு வெளியில் சொன்னதுனால தான் அடித்து கொன்னதாக மாணவர்கள் சொல்கிறாங்க. அப்போ மாணவர்களோ இல்லை அந்த இறந்த வீட்டில் இருக்கிற அந்த பெற்றோர்கள் சொல்கிறத பத்திரிகையாளர்கள் நாங்கள் கேட்குறதா, இல்லை காவல்துறையும் அரசாங்கம் சொல்கிறத நாங்கள் கேட்குறதா? இப்போ எங்களுக்கு யார் சொல்கிறத கேட்குறது? ஒன்று, அந்த பெற்றோர்கள் வந்து அவங்க அரசியல்வாதிகள் கிடையாது, அவங்க வந்து அதிமுகவையோ திமுகவையோ பாஜகவை சேர்ந்தவங்க கிடையாது, அவங்க வந்து அவங்க வீட்டு குழந்தை இறந்து போயிட்டான். அப்போ நாங்கள் பத்திரிகையாளர்கள் நாங்கள் எங்கே நிற்கணும்? நாங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிடையாது. இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்றவங்க விளம்பரத்துக்கு வர மாதிரி, உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்குதா, உங்கள் பேஸ்ட்டில் மிளகா இருக்குதா, உங்கள் பேஸ்ட்டில் மண்ணு இருக்குதா, எப்போ எனக்கு பல்லே இருக்காது போலகுதே நீ கொடுக்குறதெல்லாம் போட்டு தேய்ச்சா, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தானே போயிட்டு இருக்குது. அதுதான் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வரவங்களுக்கும். பத்திரிகையாளர்ன்றவங்க யாராக இருந்தாலும் நான் இந்த நிலையில் இருப்பேன், மக்களோட கூட இருப்பேன். மக்களுக்கு கரண்ட் பில்லு கம்மியாக வந்தால் கம்மியாக வந்தது, கூட வந்தால் கூட வந்தது, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்குள்ளே வந்து எவ்வளோ யூனிட்டு, நீங்கள் சோலார் போட்டுருக்கீங்களா, உங்களுக்கு வந்து 3 ஃபேஸ் இருக்குதா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் பாருங்கள் அயனிங் பாக்ஸ் போட்டிங்க, 3 ஏசி ஓடுது, அதனால் நீங்கள் கிலோவாட் தாண்டிட்டீங்க. இந்த டெக்னிக்கலாக சொல்லி பணத்தை வாங்குறதுன்றதுலாம் அது உங்கள் பிரச்சனை. மக்களை பொறுத்தவரை கூட கட்டுறாங்க. அப்போ அந்த அந்த புரிந்துக்கிற அந்த தன்மை இருக்கு இல்லைங்களா, அது வந்து பார்க்கணும். இப்போ இந்த விஷயத்தில் மாத்திரை விவகாரத்தில் என்னன்னா, என்னைக்கு நாட்டு மக்கள் நிறைய பேர் அதை விமர்சனம் பண்ணுறாங்களோ, நிறைய பேர் வேணாம் கொஞ்சம் பேர் பேசுகிறாங்களோ, அப்போவே வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா, தாவேக்கா இவரோட அமைச்சர் வந்து இலாக்கா இல்லாத அமைச்சர், இலாக்கா இல்லாத மந்திரி, ஒரு அமைச்சராக தொடருவார், அவருக்கு இலாக்கா கிடையாது. ஏன் இலாக்கா இல்லை? ஏன்னா இவர் பேராசிட்டமால் மாத்திரையை போட்டு கசக்கினார். அந்த பேராசிட்டமால் மாத்திரை உண்மையிலே கசக்கினாரா இல்லை குழந்தைக்கு மருந்து தானா, விசாரணை வந்ததுக்கப்புறம் அவர் வந்து அமைச்சருக்கு இலாக்கா ஒதுக்கப்படும். குறைந்தபட்சம் தண்டனை கிடையாது. நான் சொல்றது, அவருக்கு ஒரு அமைச்சர்னா ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கும் இல்லைங்களா, மினிஸ்டர் வித்தவுட் த போர்ட்ஃபோலியோ, குறைந்தபட்சம் அந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட விஜய் சார் வந்து அப்போ நம்மளும் இலாக்கா இல்லாத அமைச்சர் ஆகிடுவோம் பொழுது. அப்போ இலாக்கா இல்லாத அமைச்சர்னா என்ன, அவர் காரில் போகலாம் வரலாம், பங்களா இருக்கும்,
ஃபைலில் கீழே கையெழுத்து போட முடியாது. நம்மளும் இந்த மாதிரி ஆக்கிடுவாங்களோ, அப்போ நம்மளும் கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாது, மணல் அள்ளறவங்க கூட நம்ம சேரக்கூடாது, யாருன்னா தப்பான லாட்ரி வியாபாரம் பண்ணால் அவங்க கூட சேரக்கூடாது, சாராய வியாபாரம் பண்ணாங்கன்னா அவங்க கூட பழகக்கூடாதுன்னு எண்ணம் வரும். நீங்கள் இல்லை இல்லை எதுவுமே தப்பு இல்லை, 4 பேர் நல்லா இருக்கணும்னா என்ன வேணா பண்ணான்னு படத்தில் சொல்கிற, நாயகன் படத்தில் சொல்கிற டைலாக் மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அந்த படத்தில் வந்துட்டு அந்த கேரக்டர் எல்லாருக்குமே பிடிக்கும் நமக்கு. நாயகன் படத்தில் அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன்றது தான் அங்கே கதை. அவனும் திருடுவான், அப்போ நானும் திருடுவேன், அவன் கொலை பண்ணுவான், நானும் கொலை பண்ணுவான், நீ போய் அவனை நிறுத்த சொல்லுன்றது. இப்போ பொதுமக்களுக்கு என்ன கேள்வினா, யாருமே நிறுத்த மாட்டீங்களா, அப்போ எல்லாம் இதான் பண்ண போறீங்களா அப்படின்ற அந்த கேள்வி இருக்கு. அது மாதிரி நிறைய கேள்விகள் வந்து அந்த அந்த முதலமைச்சர்ன்ற பதவியில் இருக்கிறவங்கள பார்த்தா ஒரு பயம் வரணும். அந்த பயம் எப்படி வரணும்னா, அவர் கண்ணியவானு, ஒரு நேர்மையானவர் அப்படின்ற மாதிரி வரணும். இந்த கான்வாயில் போகிறத வச்சுக்கிட்டு போலீஸ் வர்றதை வச்சு சல்யூட் வச்சுட்டு வர்றதோட பயம், அதான் அந்த ஒரு மரியாதையில் பாசத்தில் வர உண்மையான பயம். அந்த பயத்தை வந்து விஜய் அவர்கள் காட்டியிருக்கலாம். see any disaster or any problem is an opportunity for anybody, for any politician. இப்போ இவர் வந்து மாற்றாரு ஒரு விஷயத்துலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கில்லி சரத்து சர்ச்சை வருது, கில்லி சரத் மீது ஒரு ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தா எதிர்க்கட்சிகள் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக. பார்த்தீங்களா அவங்க, ஆமாம் இருந்துச்சு, நடவடிக்கை எடுத்தேன், இன்னும் குற்றம் இல்லை, நாங்கள் நிறுத்தி வச்சோம். உங்களை மாதிரி வந்து 2G கேஸ் முடிஞ்ச வரலாம் அவர் அது இது அப்படிலாம் நாங்கள் விளக்க சொல்லலாம், அரசியல் பண்ணியிருக்கலாம். அரசியல் பண்ணுறது சுலபம், அரசியல் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் தீர்வு தான் கஷ்டம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தீர்வை நோக்கி போகிறது கிடையாது, ஆனால் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அரசியல் நிகழ்ச்சினால இது வரலாம், அது மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. இன்னைக்கு காலத்து இளைஞர்கள் வந்து 30 செகண்ட் ஒரு நிமிஷம் ரீல் பார்த்து தான் வந்து அரசியலை தெரிஞ்சுக்கிறாங்க, ரீல்ஸ் நம்புறாங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க சார். இப்போ சட்டசபையில் வந்து சௌமியா அன்புமணி மேம் பேசின ஒரு ஸ்டேட்மெண்ட்டும், அன்புமணி சார் ரீல்ஸ் போட்டார் சார், மேகதாது பற்றி, இந்த பள்ளிக்கரணை லேக் பற்றிலாம் போட்டார். ஸோ அது மூலயமா இளைஞர்கள் ரீச் ஆனது. ஒரு 100 புக்ஸ் வச்சு ஒரு 100 ப்ரொஃபஸர்ஸ் வச்சு நடத்திருந்தாலும் சரி ரீச் ஆகுன்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது சார். இன்னைக்கு லைவ் பார்க்குறாங்க, அசம்பிள் லைவ் பார்க்குறாங்க. இவ்வளோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்ச பசங்க கூட எத்தனை பேர் லைவ் பார்த்துருப்பாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, மெடிக்கல் படிக்கிறவங்க லைவ் பார்க்குறாங்க சார். முன்னாள் வாரிய தலைவர்னு என்ன தெரியாது சார், வாரியங்களான வாரிய தலைவர் என்ன தெரியாது, வெளி மாநிலத்துக்கு சிறப்பு பிரதிநிதி யாருன்னே தெரியாது சார். இப்போ இன்னைக்கு டிவிக்கில் ஒரு போஸ்டிங் போடுறாங்க. ஸோ முன்னாடி யார் டிஎம்கேல இருந்தாங்க, ஏடிஎம்கேல யார் இருந்தாங்கன்னு படிச்சு ரிசர்ச் பண்ணுறாங்க சார். 67 என்னாச்சு, 77 என்னாச்சு, பொது எல்லா கட்சியிலும் கட்சி பேதங்கள் தாண்டி பார்க்குறாங்க. இது உங்களை மாதிரி ஜேர்னலிஸ்ட் இருக்கட்டும், ப்ரொஃபஸர்ஸ் இருக்கட்டும், அறிஞர்கள் அவ்வளோ சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்க முடியாது. இப்படி ஒரு மாற்றம் இளைஞர்கள்ட்ட நிகழ்ந்திருக்கு. இது ஆக்கப்பூர்வமானதாக பார்க்குறீங்களா, இது விஜய் அவர்களால் நிகழ்ந்தது அப்படின்றத ஏற்றுப்பீங்களா சார்? அந்த மாற்றம் வந்து நல்ல மாற்றம் தான். விஜய் அவர்களால் நிறைய பேர் அரசியல் பார்க்குறாங்க, இன்றைக்கி லைவ்லாம் பார்க்குறாங்க, அது வரவேற்கத்தக்கது. ஆனால் விஜய் அவர்கள்கிட்ட மாற்றம் வரணும்ல. அதிகமாக பார்க்குறாங்க, அதிகமாக நேசிக்கிறாங்கன்றதுனால யூ ஷுடன்ட் டேக் தி திங்ஸ் ஃபார் கிராண்டட். இப்போ எனக்கு என்னென்னா 2 பார்வை. ஒன்று, விஜய் சார் அரசியலுக்கு வந்ததுனால இளைஞர்கள் நிறைய பேர் அரசியலில் ஆர்வம் காட்டுறாங்க, அது நல்ல விஷயம். ஆனால் தப்பான எடுத்துக்காட்டுகள் நீங்கள் பண்ணும்போது, கொடுக்கும்போது அந்த இளைஞர்கள் இது சரின்னு நினைப்பாங்க. ஒரு வழக்கு என்பது நிலுவையில் இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை பொது வாழ்க்கையில் பண்ணக்கூடாது. வழக்கு நிலுவையில் இருக்கும்போது நீங்கள் தனிப்பட்ட முதலமைச்சராக, நீங்கள் தனிப்பட்ட முதல்ல நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போகிறது, ஃப்ரெண்டியை கூப்பிட்டு போகிறது, அங்கே போயிட்டு சல்யூட் அடிக்கிறது, அதை நார்மலைஸ் பண்ணுறதுக்கும் முயற்சி நடக்குது. என்ன மாதிரி அரசியல் நம்ம பண்ணுறோம், என்ன மாதிரி இது பண்ணுறோம். அதாவது இப்போது நீங்கள் நாளைக்கு வந்து ஒரு பிரதமர் ஆகிறீங்க சரிங்களா, இல்லை தப்பு கிடையாது, ஆகுங்க. எம்பி எல்லாம் படிச்சிருக்கீங்க, படிக்காதவங்களாம் ஏதோ தான் ஆகுறாங்க, நீங்கள் படிச்சிருக்கீங்க. நான் உங்களுக்கு ஜோசியம் பார்க்குறேன், எனக்கு எதனா முக்கிய பதவி கொடுப்பீங்களா அரசாங்கத்தில்? ஏன், நான் உங்களுக்கு ஜோசியம் பார்த்தேன், நீங்கள் பிரதமரே ஆகிட்டீங்க. ஆனால் ஜோசியம் பார்த்தா நானும் ஜோசியமே பார்த்துட்ருக்கோம், எனக்கு பதவி தர மாட்டேன்றீங்க. இப்போ உங்களுக்கு இருக்கிற தெளிவு எல்லாருக்கும் இருந்துட்டா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எது வந்து நிஜம், எது வந்து நிழல் ஒன்று. இப்போ சரி, இப்போ எனக்கு ஜோதிடராக தான் வேலை தர முடியாது, வேறு எதனா எனக்கு என்ன மெரிட் இருக்கோ ஒரு உதவி பண்ணலாம், தெரிஞ்சவங்கன்ற மாதிரிலான்ட்டு இல்லை, தகுதியின் அடிப்படையிலையோ இல்லை தேவைக்கின் அடிப்படையில் பண்ணலாம். இப்போ இங்கே என்ன ஆகிடுதுன்னா அதிகார மையங்கள் உருவாகுது. இப்போ திமுக பீரியடில் வந்து சபரீசன் என்று ஒருத்தர் இருந்தார். அவர் யார், அவர் யாருக்கு தெரியும் என்ன, அவர் வந்து முதலமைச்சரோட மருமகன். அப்போ அவருக்கு அதீத முக்கியத்துவம், காவல்துறை அதிகாரிகள்லாம் வணக்கம் வைக்கிறாங்க, சல்யூட் பண்ணுறாங்க, அவர் வந்து ஒரு போகிறாரு, அது கெட்ட பேர் தானே, எதுக்கு அதை ஊக்குவிக்கிறீங்க? சசிகலா என்று ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க யார், அம்மையாரோட ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவமோ அவ்வளோ கொடுக்கணும். நீங்கள் ஃப்ரெண்டை தூக்கி முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அப்போ மக்களுக்கு கோவம் வரும். அது என்ன பண்ணுறதுன்னா, இது தெரிஞ்சு தெரியாத மாதிரியே அதை கடந்து போகிறது, அதை நார்மலைஸ் பண்ணுறது. யார் பண்ணலை, இவரும் பண்ணுறாரு, அதனால என்ன அப்படின்ற மாதிரி. இப்போது மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போது ட்ரம்ப்பு விளாடிமிர் புட்டின்லாம் போகும்போது கூட இவ்வளோ கான்வாயெல்லாம் இருக்கிறது கிடையாது. நம்ம ஊரில் கொடுக்குற அந்த பில்டப் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ஜாஸ்தி. இப்போ நேற்று வரலும் இப்போ முதலமைச்சராக இருக்கிறவங்க எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சாதாரணமாக இருக்கிறாங்க, அரசியல் தலைவர்
ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டதுக்கப்புறம் அந்த பில்டப் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது மக்கள்கிட்டயே ஓட்டை வாங்கி ஜெயிச்சுட்டு, மக்களே பார்க்க விடாத அளவுக்கு காவல்துறை தடுக்குது. யாருனால அந்த மாண்பு? யாருனால அந்த பெருமை? இப்போ வந்து இப்ப நீங்க சொன்னீங்க கேம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஃபோன் காலம் அப்படின்ற மாரி. அப்படி கேம் விளையாண்டு ஃபோன் பார்த்துட்டு இருந்த ஒருத்தவங்க இன்னைக்கு அரசியல் பார்க்க முடிஞ்சுது சார். எந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ், இன்ஸ்டா வச்சு ஆட்சிய பிடிச்சாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கப்படுது டிவிக்கு. அதே அவங்க தப்பு பண்ணாங்கன்னா, அதே ஃபோனால அம்பலப்பட்டுற மாட்டாங்களா சார்? அது என்னோட விமர்சனம் சார். கண்டிப்பா உங்களோட ஆயுதமா நீங்க எதை பயன்படுத்துறீங்களோ, இது அது வந்து கட்சி பேரம் தாண்டி சார் பொது எல்லாருக்குமே ஃபோன் யூஸ் ஆகுது சார். டிஎம்கே பண்ணா, ஏடிஎம்கே பண்ணா, டிவிகே பண்ணா யார் பண்ணாலும் அது தப்பு. ஃபேக்ட் செக் பண்றாங்க. சாட்ஜிபிட்டில படிக்கிறாங்க. பாஸ்ட் ரெஃபர் பண்றாங்க சார். எல்லாமே ரெஃபர் பண்ணி உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. சின்ன சின்ன பசங்களே பண்றாங்க சார் இது. இல்ல அது இன்னும் அந்த அளவுக்கு வரல. அது வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா, விஜய் சாரோட வால்யூம், விஜய் சாரோட ரீச் வேற. அவர் இப்படின்னா 1,00,00,000 பேர் பார்ப்பான். நீங்க நீங்க நான் இப்ப ஜாட்டி எடுத்து அடிச்சுன்னு ஓடுனா கூட 10 பேர் பார்க்க மாட்டான் ரோட்ல. இல்ல நான் எல்ஐசி பில்டிங்லேருந்து ஜாட்டிலேயே இறங்கி வரேன்னா கூட 10 பேர் பார்க்க மாட்டான். என்னப்பா ஸ்பைடர் மேனை விட பயங்கரமா இருக்கிறாரு இவரு. வேற அவரோட மாஸ், அவரோட ரீச், டென்சிட்டி வேற. அதோட காம்பீட் பண்றதுன்றது. இங்க காம்படிஷன் கிடையாது. இங்க என்னன்னா மக்களுக்கு உண்டான விஷயங்களை கரெக்டா செய்றீங்களா இல்லையான்றது தான் கேள்வி. அப்போ திரைப்பட ஹீரோவாவே அவரை தொடர்ந்து பார்க்கறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான். அவரை இனிமேல்ட்டு வந்து முதலமைச்சரா பார்க்கணும். என்னோட முதலமைச்சர் இஸ் a பப்ளிக் சர்வெண்ட். எனக்கு அவரோட ஆட்சி காலத்துல எங்களுக்கு நல்லா இருக்கா? இப்போ வந்து நிறைய குட்டீஸ், நண்பா நண்பீஸ்லாம் வீட்ல போய் அம்மா அப்பா கிட்ட தாவேக்கா போடுமா, ஒரு வாட்டி போடுமான்னீங்க. இப்படியே போச்சுன்னா அடுத்த வாட்டி அவங்க என்ன பண்ணா, கரண்ட் பில்லு கட்ட முடியல, ஒழுங்கா நான் சொல்ற கட்சிக்கு நீ ஓட்டு போடுன்ற மாதிரி போயிடும். அதுதான் அந்த ஆயுதம் மாறுற காலங்கள். அது அப்படி மாறுமா? இல்ல அவரு சரியா செஞ்சு திருப்பி இது தொடருமா? அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்னும் 4 1/2 வருஷம் இருக்கு. எப்படி போகுதுன்னு. பட் என்ன பொறுத்தவரை ஒரு பத்திரிக்கையாளரா வந்து இந்த வெப்பனை அவங்க ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து அவங்களுக்கு ஆரம்ப கட்டத்துல தேவைப்பட்டுச்சு. இன்னமும் வந்து என்னன்னா, இப்ப நீங்களும் இந்த ஊர்ல தான் இருக்கீங்க. நான் ஒரு 4 நியூஸ் படிச்சேன். 12,000 ரூபா வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து சம்பளத்த குறைச்சிட்டு, நல்லா எடுத்தா தான் உங்களுக்கெல்லாம் வேலை, இல்லன்னா இல்லன்ற மாரி கடுமையா இருக்காரு. அப்படி ஒரு செய்தி வட இந்தியால. அப்புறம் 6,000 ஆம்புலன்ஸ் வாங்கி ஓட்ட விட்டுருக்காங்களாம். எந்த ஊர்ல எங்க ஓட்ட விட்டாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறமா வந்து கோயில்ல வர காசெல்லாம் எடுத்து ஹாஸ்பிட்டல்ல வந்து யாருன்னா இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ பில்லாம். இப்படிலாம் வந்து எங்கேருந்தோ டெல்லியிலேருந்து என்ன ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. பாம்பேலேருந்து என் நண்பர்கள் ஃபோன் பண்ணி, "ஏப்பா உங்கள் ஊரில் இப்படி நடக்குதான்னு." நீங்கள் என்ன சொல்ல முடியும்? இப்போ இது இது எப்படி பார்த்துக்கிறது? அப்போ தப்பான செய்தி வந்து வேகமாக போகுது. அது விஜய் சாரோட ஃபோட்டோ போட்டு போகும்போது, அது பல மடங்கு 100x 10 20 300x 400xல போகுது. அப்போ அவங்களோட ரீச் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இது தப்புன்னு தெரிய வரும்போது கண்டிப்பாக அதுக்கு உண்டான பலன் அவங்களுக்கு கிடைக்கும். தப்பான பலன் வந்து வரும். இது வந்து எல்லா நேரத்திலும் நீங்க ஒரு நாள் ஒருத்தர்கிட்ட சொல்லி ஏமாத்தலாம், இல்ல 10 நாள் ஏமாத்தலாம். இதையே வேலையா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பின்னடைவா போயிடும். இப்போ என்ட்ரி கார்டு நிறுவனம் வந்து 11 ப்ராடக்ட் வந்து அவங்களோட இது தரமற்றதுன்னு சொல்லிட்டு எஃப்எஸ்எஸ்ஐ வந்து பேன் பண்ணாங்க. அது வித்தின் 72 ஹவர்ஸ்க்குள்ளேயே அது சரிபார்க்கப்பட்டு திரும்பவும் அலோவ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ கர்நாடகால 3 தமிழர்கள் இறந்தாங்க. இதுல காட்டுற வேகத்த நீங்க அதுல கண்டனமா ஒரு வேகமும் இல்ல. போதைப் பொருளும் ஒழிக்க மாட்றீங்க. எதுவுமே நடக்க மாட்டேங்குது. குழந்தைங்க ஸ்கூல்ல வந்து டிவிகேன்னு கத்துறாங்க. நம்ம பிரபு அமைச்சர்லாம் கூட இப்ப போயிருந்தாங்க. குழந்தைங்கள வச்சு இவங்க அரசியல் பண்றாங்க சார். மயிலாடுதுறையில வடக்கு வீதின்ற ஒரு தெருவுல குழந்தை வந்து எலக்ஷன் அப்போ விஜய்க்கு ஓட்டு போடணும்னா நான் மாடியில இருந்து குதிச்சு செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில நின்னுட்டு இருக்கு குழந்தை. அவங்க அம்மா கீழே அழுது புரண்டு நான் விஜய்க்கு ஓட்டு போடுறேம்மா. இந்த மாதிரி ஒரு குழந்தைங்கள வச்சு அரசியல் பண்றாங்க. போதைப் பொருளும் ஒழிய மாட்டேங்குது. ஒண்ணுமே நடக்கல. ஆனா 100 நாள் சாதனை எதற்கு? இதுதான் என்னோட கேள்வி சார். 4 கேள்வியில 4 ஜோன்ல போயிட்டு வர்றீங்க. காவேரி பிரச்சனையாகட்டும், அப்புறம் இந்த கர்நாடகத்துல சுட்டதாகட்டும், அதுல வந்துட்டு இந்த கோவம் வந்து படத்துல பீஸ்ட்ல வர கோவம், இல்ல ஜில்லால வர கோவம், பில்லால வர கோவம்லாம் வரமாட்டேங்குது. அது ஏன்னா அது அரசியல்வாதி ஆயிட்டா அந்த உங்களுக்கு வந்து டிப்ளமேட்டிக்கா தான் போ முடியும். படத்துல வர மாரி பண்ண முடியாது. இது 2வது. 3வது போதைப் பொருளை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஒரு அயர்ன் ஹேண்ட் வேணும். அந்த ஃபிஸ்ட் அத டீல் பண்றதுக்கு. அது வந்து இன்னும் ஏன்னா பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருக்கு. அதனால வரல. 4வதா நீங்க சொன்ன ரொம்ப விஷயம் வந்து ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த குழந்தைகள வச்சு அரசியல் பண்றதுன்றது அது நல்லா இல்ல. குழந்தைங்க வந்து டோரிமான், ஸ்பைடர்மேன், ஹீமேன் அப்படி பார்த்து கார்ட்டூன் நெட்வொர்க் பார்த்து வளர்ற ஒரு பருவம். அதில போயிட்டு நீங்க அங்கேயே அரசியல் ஆரம்பிச்சு, அத வந்து அவங்களோட டீனேஜ் இந்த சைல்ட்ஹுட்ன்றது ரொம்ப கோல்டன் பீரியட். அவங்களுக்கு வந்து நீங்க குழந்தைங்க கிட்ட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா தெரியும். ஏன்னா நீங்கலாம் வந்து நெறைய இப்போ இந்த ஏஜ்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி பசங்கலாம் வந்து உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. அக்கா, அக்கான்னு வருவாங்க. அண்ணா, அண்ணான்னு வருவாங்க. அவங்க கூட நீங்க ஒரு 10 நிமிஷம் டைம் பண்ணீங்கனாலுமே யூ ஃபீல் பாசிட்டிவ். அவங்களுக்கு வந்து நல்லது, கெட்டது தெரியாது. நெகட்டிவ் வைப்ஸ், நெகட்டிவ் எனர்ஜியே இருக்காது.
அந்த குழந்தைங்க ஒரு மாதிரி அது வந்து எப்படின்னா ஒரு அழகான சாயில் மாதிரி, அந்த சாயிலில் வந்து நீங்கள் எதை தூணிங்கனாலும் அழகாக மலரும். அதை கரெக்டாக அறுவடை பண்ணி தாவேக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தைங்களை போட்டு இது யார் தெரியுதா விஜய் அண்ணா, இது யார் தெரியுதா விஜய் மாமா, இப்படி பண்ணி பண்ணி அவங்க மாமாவை அந்த குழந்தைங்க மறந்து போடுவது இப்படி பண்ணுறது. ஏன்னா அவங்க மாமா வந்து சாதாரணமாக வராரு லுங்கி கட்டின்னு, ஆனால் விஜய் மாமா வரும்போதே சாங்கை போட்டு வைப்போடு வராரு. அப்போ என்ன ஆகுது, பிளாஸ்ட்டுன்னொடனே அவனுக்கு சித்தப்பா பற்றி தெரில, மாமா பற்றி தெரில. குழந்தை வளர்ந்தோடனே 18 வயசு ஆனவொடனே போடுறேன் பார் விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு, 18 வயசு ஆனவொடனே நான் போடுறேன் பார் எங்கள் விஜய் அண்ணாவுக்கு ஓட்டுன்ற மாதிரி போயிடுதுங்க குழந்தைங்க. இதுதான் அவங்களோட சக்ஸஸ். இது வந்து தப்பா சரியா அப்படின்றதை தாண்டி இது வந்து யாரும் செய்யக்கூடாதுன்றது என்னோட தாழ்மையான கருத்து. என்னன்னா சிந்திக்க விடணும் மக்களை. சிந்திச்சு ஒரு விஷயத்த முடிவெடுத்தா தப்பு வராது. சரி, ஒரு வாட்டி ஆசைக்கு போட்டுட்டீங்க, இப்போ அவரோட டேர்ன் இது. மக்கள் நம்பி போட்டிருக்கிறாங்க, நம்மளை நம்பிக்கை ஆட்சி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னும் போது இப்போ அவர் செயல்படணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் செயல்படுறாரோ இல்லையோ அவருக்கு போய் முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. உங்களுக்கு என்ன தெரியும், உதயநிதி ஸ்டாலின் சரியா? இப்போ உதயநிதி ஸ்டாலின் சரின்னு யார் சொன்னா? எடப்பாடி பழனிசாமி கரெக்டாக இருக்காரா? எடப்பாடி பழனிசாமி கரெக்டுன்னு யார் சொன்னா? இல்லை மோடியை போய் கேட்பீங்களா? இல்லை மோடியை போய் கேட்டுறதுனால இங்கே என்ன? அப்போது இப்போ 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 இவங்க வந்து ரெட்டு கலர் சுடிதார் போட்டிருக்கவங்கள நம்ம ஒரு தப்பு சொல்கிறோன்னா, அந்த க்ரீன் கலர் சுடிதாரை கேட்டிங்களா அப்படின்றது. நீங்கள் பீச் பேண்ட் போட்டிருக்காரு, இவர் பீச் பேண்ட் போட்டு கேட்டால் அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை கேள்வி கேட்டிங்களா? இப்படி இருக்குது அரசியல். அப்போ இதுக்கு தீர்வே வராது. அதனால் எனக்கு வந்து நீங்கள் கேட்குற விஷயங்கள் எல்லாம் சமுதாய பிரச்சனைகள், அது தீர்வு கொடுக்க வேண்டிய இடத்துல முதல்வர் விஜய் இருக்கிறாரு. இதுவரையிலும் கொடுக்கல, இனிமேல் கொடுப்பாருன்னு நான் ஒரு பத்திரிகையாராக நம்புகிறேன். ஏன்னா விஜய் சார் தோக்கக்கூடாது இதுக்கப்புறம். ஏன் தோக்கக்கூடாதுன்னா, விஜய் சார் தோத்தாருன்னா தமிழ்நாடு அரசியல் தோக்கும். அப்போ அந்த புரிதல் அவருக்கு இருக்கா? ஒரு தனியோட ஒரு முதலமைச்சருக்காக 5.5 கோடி ரூபாயில வந்துட்டு ஆபீஸை வந்து புதுப்பிக்கிறாங்க. கேட்டால் காமராஜர் வழியில் ஆட்சி நடக்குதுன்னு சொல்றீங்க. காமராஜர் அவங்க அம்மாவுக்கு குழா கூட போட்டு கொடுக்கல. போய் முனையில புடின்னு தண்ணி முதல்வர் வீடுனா நீ குழா போட்டு பிடிப்பியா? 4 பேர் என்ன பற்றி பேசுவான்னு, வெளியில் போய் ரோட்டில் பிடிமா அப்படின்ட்டு அப்படி அமுச்சு விட்டவர். இவர் என்னன்னா 5.5 கோடி இருந்தால் நம்ம இந்த ஹாலில் இருக்கிற யாருமே படிக்கவும் வேணாம், வேலைக்குமே போகணும், பேங்க்கில் போய் போட்டு அப்படியே உட்காந்துலாம், அப்போயே செட்டில்டு, அப்போயே மல்டி மில்லியனர்னு சொல்லிக்கலாம், வாழ்க்கையே மாறிடும். ஆனால் ஆடம்பரத்தோட உச்சம். இந்த 5.5 கோடிக்கு வந்து கிட்டத்தட்ட கட்டடம்லாம் கட்ட போகிறது கிடையாது, வெறும் ஸ்டைல் பண்ணுறதுக்கு, டைல்ஸ் ஓட்டுறதுக்கு, சேர் போடுறதுக்கு, ஏசி போடுறதுக்கு, குழாலாம் இப்படி இருக்குமா ஸ்பேன் மாதிரி. மக்கள் காசுலேருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டேன் அப்படின்ட்டு வரதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தாப்புல. இப்போ 5.5 கோடி அது கூட மக்களோட பணம் தானே சார்? அதான் நம்ம பணம் தான், மக்கள் பணம், வரி பணம், நம்ம பணம் தான். அவருக்கு யாருன்னா கொஞ்சம் சொல்லணும், அதெல்லாம் வந்து தவிர்க்க சொல்லி. இந்த சட்டசபையில் இப்போ மரிய வில்சன் பேசினார்ல சார், தமிழை ரொம்ப இழிவுபடுத்தி எவ்வளோ தமிழ் படித்தாலும் உங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் தமிழர்களாக உணர்ச்சி ரொம்ப அப்படியே டென்ஷன் ஆகுது. ரொம்ப ஒரு நம்மளே ஒரு புதுசாக கட்சி ஆரம்பிச்சிடலாமன்ற அளவுக்கு எங்களுக்கு தோணுது சார். உங்களுக்கு வந்து அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார், உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சு உங்களோட உணர்வு? ஒரு உண்மையை சொல்லலாமா, நான்லாம் அடிக்கடி இந்த மாதிரி ஆகும்போது காட்டுக்கு போயிடுவேன். என்னை வந்து நிறைய பேர் என்னோட நண்பர் டீன்றது வந்து காட்டுவாசி மாரி பண்ணின்னுவார். சகோதரரும் அது மாதிரி தான், என்ன இனமன்ற மாதிரி அவருக்கு வந்து சரி. அதாவதுங்க நம்ம கையில் என்ன இருக்கோ அதுக்கு தான் நம்ம டிப்ரெஷன் ஆகணும் ஃபஸ்ட்டு. இது நம்ம சக்திக்கு மீறின ஒரு விஷயம். அப்போது நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, நம்மளை சுற்றி இருக்கவங்ககிட்ட அரசியல் விழிப்புணர்ச்சி பண்ணலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். அதை தாண்டி வந்து இதுக்காக வந்து ரொம்ப யோசிக்கிறது, ஓவர் திங்க் பண்ணுறது வந்து அது சரி கிடையாது. இது என்ன ஆகுன்றதை நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் இது மாதிரி திங்க் பண்ணுறீங்க இந்த மாதிரினா, 4 தாவேகா ஃபேன்ஸ் வந்து ஓனுட்டு வம்புடியாக அவங்கள பேசி இன்னும் வெறுப்பேற்றுவாங்க. இதை கேட்டால் ஹை அவுட் ஆஃப் இட், அந்த பையனை போய் நம்ம பேசுவோம், விஜய் அண்ணா பற்றி பேசுவோம், அப்படியே வைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு டைம் பாஸ், என்டர்டெயின்மெண்ட் வேணும். சரி, ஒரு விஷயத்தை வந்து சொல்யூஷன் கொடுக்கறது கஷ்டம், ஒரு ஆட்டத்தை வந்து கலைக்கிறதுக்கோ இல்லை ஒரு விஷயத்தை வந்து குழப்புறதுன்றது ஈஸி. இப்போது நீங்கள் வந்து சொல்யூஷன் கேட்குறீங்க, சொல்யூஷன் கொடுக்கறது கஷ்டம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேறு எதுனா வந்துட்டு இது பண்ணுவாங்க. அதனால் வந்து அரசியல் வந்து சம்டைம்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பேசும்போது, அரசியல் ரீதியாக பேசும்போது அங்கே சண்டை வருதுன்னா அது அந்த நட்புக்கு அசிங்கம். நட்புன்றது சுடுகாட்டு மட்டும் வரும். ஒரு சிலர் வந்து என்னிடம் வந்து என்னோட நண்பர்கள் நிறைய பேர் வந்து இப்போ சரியாக பேசுறது கிடையாது, என்னோட சண்டை போடுறாங்க. நான் இப்போ கேட்பேன், என்னன்னா என்னோட நட்பை விட விஜய் அண்ணா மீது அந்த பாசம் அதிகமாக இருக்குது. சரி, அவங்களோட பாசத்துக்கு நான் கட்டுப்படுறேன், ஆனால் என் நட்பை வந்து நீங்கள் கொச்சப்படுத்துகிற மாதிரி போகுது. அப்போது என்ன இருக்குது? அதாவது இதே வந்து அம்மா பற்றியோ அண்ணா பற்றியோ அப்படின்னா கூட அந்த அளவுக்கு அந்த ஒரு இல்லை. அப்போது இது இந்த கேள்வி திருப்பி எங்கே போகுதுன்னா விஜய் சார் மீது போதும். இப்போ எவ்வளோ அன்பு வச்சுருக்குறாங்க,
இப்போ அன்பு வச்சிருக்கிறவங்க கிட்ட நீங்கள் இப்படி தான் பண்ணீங்களா? தொட்டா விடமாட்டா, பொதுமக்கள் தொடமாட்டேன். ஆனால் குட்கா பணத்தில் ஊழல் பண்ண ஒரு ஆளை ஒண்டி சேர்த்துக்குவேன். யாருன்னா ஊழல்வாதி அப்படின்னாவே இப்போ உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் தெரியல. விஜயபாஸ்கர் சொல்லிட்டு 2 விஜயபாஸ்கர். ஒருத்தர் வந்து குட்கா கேஸில் சம்மந்தப்பட்டு அவர் மீது வழக்கு இருக்குன்றது, அவரை வந்து ஒரு கட்சியில் சேர்க்குறாங்க. இன்னொருத்தர் மணல் திருடினாருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு, ஆத்து மணல் திருடினார் ஒரு அரசியல்வாதின்னு சொல்லிட்டு. இப்போ இது தேர்தலுக்கு முன்னாடி இவங்களெல்லாம் சேர்த்து இருந்தா மக்கள் இவ்வளோ ஓட்டு போட்டிருப்பாங்களா? தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்க? தனியாக நின்னீங்க, ஒத்தையில் நின்னீங்க, மக்களுக்கு உங்களை பிடிச்சிது. தேர்தலுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்க? இந்த அதிமுகன்ற கட்சி அம்மையார் ஜெயலலிதா பிறகு இறந்ததுக்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு போகுது. அது எம்ஜிஆர்ன்ற ஒருத்தர் உருவாக்குன ஒரு கட்சி. எம்ஜிஆர்ன்ற ஒரு கட்சின்றதை தாண்டி இந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து மக்களோட சொத்து. அது வந்து எல்லாருக்குமே அதில் வந்து நம்ம தாத்தா பாட்டியோ அம்மா அப்பாவோ யாரோ ஓட்டு போட்டு தான் அந்த கட்சியெல்லாம் இருந்திருக்கு. அப்போ அந்த அரசியல் சொத்து அந்த கட்சியை வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு தேவைன்றதுனால அதில் இருக்கிற எம்எல்ஏவை புற வழியாக பின் வழியாக ராஜினாமா பண்ண சொல்லிட்டு, அவங்க ஆல்ரெடி எம்எல்ஏவாக ஜெயிச்சவங்கள திருப்பி ராஜினாமா பண்ணிட்டு திருப்பி வந்து இந்த கட்சியில் சேருங்கன்னு கூப்பிடுறீங்க. இதே வந்து பிஜேபி பண்ணால் இது வந்து குதிரை பேர் அரசியல் அப்படி இப்படின்னு பிஜேபி விமர்சனம். இதே தாவேக்கா பண்ணால் அதை பற்றி பேசுறது இல்லை. ஆனால் இதெல்லாம் தாண்டி இளைஞர்கள் உங்களுக்கு அந்த அவ்வளோ திங்க் பண்ண வேண்டியது இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ தம்பி சொன்னார் டிப்ரெஷன்லாம் வருதுன்னு. இது வந்து இதை கடந்து போனோம். இதை எதிர்க்கிற அந்த பக்குவம் தான் தேவையை தவிர்த்து அதை எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்புறம் அரசியல் கட்சி தொடங்கணும் போல இருக்குன்ற மாதிரி சொன்னீங்க. ரொம்ப கஷ்டமான வேலை இருக்கிறதுலே. ஏன்னா சொந்த வீட்டில் இருக்கிறவங்களே ஓட்டு போட மாட்டாங்க. சொந்த வீட்டில் அது என்னப்பா நீ எல்லாம் ஜெயிப்பியாப்பா அப்படின்னு நம்ம சித்தியே சொல்லுவாங்க. சித்தப்பா வந்து நான் எவ்வளோ சொன்னேன், என் பேச்சு நீ கேட்கவே இல்லை, யாருக்கு போட்டதா அந்த விசிலுக்கு அவர் அடுத்து. சமுதாயம் அப்படி இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதை தாண்டி நம்மளை நம்பி ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா. நான் எதுக்கு இதை டிஸ்கரேஜ் பண்ணுறேன்னு நினைக்க வேணாம். ஏன்னா அரசியல் கட்சியினுடைய தன்மை அவ்வளோவா இருக்குது. அவரோட எனர்ஜியை வந்து வேறு யாரோ வேஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் உங்கள் மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு ஆண்டர்பிரனராகவோ, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்சன், இல்லை நீங்கள் ஒரு துறையில் வந்து ஒரு வல்லுநராக வந்து நீங்கள் 10 காசு சம்பாதிச்சுட்டு இந்த நிறைய பேர் அரசியலை பற்றி பேசாமல் ஒதுங்கி போகிறதுக்கு காரணம் என்னென்னா இதுதான். ஏன்னா வந்து அந்த யாரும் இந்த நான் சுத்தப்படுத்துகிறேன்னு வரவங்க அதை இன்னும் குப்பையாக்குறாங்க. அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. கடைசியாகவும் அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. நான் அந்த அரசியல் சாக்கடையை நான் சுத்தப்படுத்த போகிறேன்னு வர்றது. அடுத்து ஐயா அண்ணாமலை நேற்று வரலும் தெரில அவருக்கு மோடி கெட்ட மனிதர், அமித்ஷா கெட்ட மனிதர். இப்போ சொல்கிறாரு குஜராத் மாடலை நிறுத்துங்க. ஏன் இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் கூட இருந்தீங்களா? அப்போ என்ன கேட்டால் இந்த ஒரு கட்சி விட்டுட்டு வெளியில் ஓடி வந்துட்டு நான் புனிதருன்றாங்க பாருங்கள். அவங்க மீது எனக்கு சுத்தமாக மதிப்பு மரியாதையே கிடையாது. எனக்கு அமித்ஷா மீது மதிப்பு இருக்குது. ஆனால் அமித்ஷா கூடவே பழகிட்டு இப்போ அமித்ஷா இப்போ மோசம்னு சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க மீது எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அது ஒரிஜினல். இது அந்த ஒரிஜினல் கூட பழகிட்டு அதுக்கப்புறம் பாதியில் வந்துட்டு அப்புறம் வீத லீடர்ஸ். இவர் தான் சொன்னார் தாவேக்கா கையை பிடிச்சி தூக்கி விடணும்னு. இன்றைக்கி வீத லீடர்ஸில் கம்யூனிகேட்டில் ஒரு சிலர் ட்விட்டர் தப்பாக போட்டாங்கன்னா அவங்களே கைது செய்யணும். அதனால் இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் இருக்குது. சரிங்க, உங்களுக்கு வந்து இந்த அரசியல் வந்து அது ஒரு சைடு இருக்குது. ஓட்டு போடுறதை தாண்டி நேற்று வந்து இதே மாதிரி தான் ஒரு இளைஞன் துடிப்பாக இருக்கிறாரு, 26 வயசு ஆகாஷ், காவல்துறையில் அறையிறாரு. இப்போ என்னை திடீர்னு இப்போ ஒரு வந்து உட்காருது. இப்படி நான் என்ன பண்ணுவேன், என்ன அறியாமல் டக்குன்னு இப்படி தட்டிடுவேன் இல்லையா? அதான் நான் எதார்த்தம். இல்லை ஒரு நாய் இருக்குது, திடீர்னு நீங்கள் போய் காலில் அடிக்கிற மாதிரி போயிடுறீங்க, அது என்ன பண்ண கடிச்சிரும். அது ரிஃப்ளெக்ஸ். இந்த ரிஃப்ளெக்ஸுக்கு 6 செக்ஷனில் போட்டு அவர் மேலே வழக்கு பதிவுப்பட்டு போட்டிருக்கு. இப்போ காவல்துறைன்றது நண்பர்கள் சொல்கிறாங்க. நண்பன் எங்கன்னா 6 செக்ஷனில் போடுவானா கேஸு? அந்த பையன் எந்த தப்புமே பண்ணல. அவன் வேலையை பார்க்கறதுக்கு ஒரு வழியில் போகிறான். அங்கே விசிகாக்காரங்க போராட்டம், போகிற வழியில் வழி இல்லை, என்னங்க இப்படி நடக்குது, வழியை விடுங்கன்னும் போது வாக்குவாதம், ஒருத்தர் சண்டை. ஒரு ஆளை 10 பேர் திட்டுறான், அதை போலீஸ் வேடிக்கை பார்க்குது. அப்புறம் போலீஸ் அவனை அடிக்கிற மாதிரி 2 வாட்டி. ஏங்க 25-26 வயசுன்றது இது கொஞ்சம் துடிப்பாக இருக்கிற வயசு. ஹார்மோன்ஸ்லாம் உக்கிரமாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அந்த வயசில் இருக்கிறவனை போயிட்டு நீங்கள் வந்து அடிக்கிறீங்க, பொது வெளியில் நீங்கள் அடிக்கும்போது அவன் திருப்பி அடிச்சிட்டான். இப்போ இதை வந்து சமாதானமோ இல்லை இதை வந்து 75 போட்டு அது கம்மி பண்ணுறதை விட்டு அவனை இந்த சொக்காயெல்லாம் பிடிச்சி சட்டையெல்லாம் கீழ்ச்சி இந்த தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி இப்படி இப்படி போட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போது அந்த 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 மாணவன் நாளைக்கு வேலைக்கு போகணும், அந்த இளைஞன், இல்லை அவனுக்கு ஒரு திருமணம் ஆகணும், அவனுக்கு ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க. ஒரு சமுதாயத்தில் ஒருத்தரை வந்து கெட்டவனாவோ இல்லை வந்து ஒரு விஷயத்தை கெடுக்கிறதுன்றது 2 செகண்ட் வேலை. ஆனால் அந்த இளைஞனை ஒழுக்கமானவனாகவும் அந்த இளைஞனை வந்து சமுதாயத்துக்கு தேவையாக எடுத்துகிட்டு வர்றதுக்கு அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதை யோசிச்சா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுவீங்களா? இப்போ இதே அவர் வந்து சாராயம் விற்கிறாரு,
கஞ்சா விற்கிறாரு, பாலியல் சீண்டல் பண்ணாருன்னா போற வரவங்கலாம் அடிப்பாங்க. யாரும் கேட்க மாட்டாங்க. காவல்துறையில ஏன் கை வச்சீங்க? சும்மா இருக்கிறவங்க மீது எங்கிருந்து உங்களுக்கு வருது அந்த கை? இந்த இந்த துறைய எதுக்கு முதலமைச்சர் வந்து வச்சுக்கணும்? இப்படி ஒரு துறைய. ஏன் முதலமைச்சர் அத வேற யாருக்குன்னா அந்த துறைய குடுக்கல? இது முதல்வர் தொகுதியா இருக்கிறதுனால தானே அவங்க இவ்வளவு சேட்டை பண்றாங்க. அது அவரோட இலாக்கால வரல. அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும்.